நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட நியூஸ் சாய் விக்ரம் பிளஸ் யூடியூப் சேனலுக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லிக்கிட்டே இருந்தோம், கண்டினியூஸாக நிறைய வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தோம். ஸோ நம்மளோட அன்எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம்ல இருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே அமௌண்ட் வந்து தர போறாங்க. எல்லா பேருமே ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. நேற்று கூட அன்எம்ப்ளாய்மெண்ட்கான சர்டிஃபிகேட் வந்து எப்படி எடுக்கிறது, லேப்ஸை வந்து எப்படி நீங்கள் ரிமூவ் பண்ணுறது கண்டினியூவாக வீடியோ போட்டோம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் முதல் 12 மாவட்டத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான அறிவிப்பு வந்து விட்டு லாஸ்ட் டேட்டும் இன்க்ளூடிங் சொல்லிட்டாங்க. ஜூன் 30, 2026க்குள்ள நீங்க எல்லா பேருமே ஆன்லைன்லயோ இல்ல நேரடியா உங்க மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அலுவலகத்துல போய் விண்ணப்பிச்சுக்கலாம். எப்படியும் வேலைவாய்ப்பு அலுவலகத்துல ரொம்பவே கூட்டமாக தான் இருக்கும். அதனால நான் உங்களுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் நான் வந்து கொடுத்துறேன். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை உங்க மொபைல்ல வச்சுட்டு வீட்டுக்கு பழகுடைய ஜெராக்ஸ் ஷாப்ல போயிட்டு ஒரு பிரிண்ட் அவுட் பண்ணி கலர் பிரிண்ட் அவுட்டே வந்து எடுத்துருங்க. அதுல நான் சொல்ற மாதிரி டீடைல்ஸ்லாம் ஃபில் அவுட் வந்து பண்ணீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா நீங்க பண்ணிடலாம். ஸோ மெயினா இதுக்கு என்னென்ன வந்து தேவை, ஃபர்ஸ்ட் டிகிரி கம்ப்ளீட் பண்ணால் 4000 ரூபாய் அப்படின்றது ஸ்கீமா நமக்கு சொல்லியிருக்காங்க. 12th அப்படின்னா டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா 2500 ரூபா அப்படின்றது வந்து பண்ணிக்கலாம். இது எல்லாமே மாசம் மாசம் வந்து உங்க அக்கௌண்ட்டுக்கு வேலை இல்லாம இருக்கக்கூடிய எல்லா பேருக்குமே இது வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுல நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்கு. நிறைய பேர் போட்டு குழப்பிக்கிறாங்க. ஏதோ 5 வருஷம் சொல்றாங்க, லேப்ஸ்ன்னு சொல்றாங்க. இது எல்லாருக்குமே கிடைக்குமா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சிம்பிளா மொதல் 2 நிமிஷத்துல இதுக்கு யார் எலிஜிபிள் யார் இன்எலிஜிபிள் அப்படின்றத சொல்லிட்டு அப்ளிகேஷன் ஃபார்மை காமிக்கிறேன். அதையுமே நீங்க வந்து பார்த்து எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்றேன். முக்கியமா அன்எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட் ரொம்ப ரொம்ப முக்கியம். யாருக்குன்னா 5 வருஷத்துக்கு மேல நான் ரினியூவே பண்ணல அப்படின்றவங்களுக்கு அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட்டும் எப்படி எடுக்கணும்ன்றது எல்லாமே நம்மளோட யூடியூப் சேனல்ல நான் உங்களுக்கு நேத்து கூட வீடியோ போட்டிருக்கேன். நீங்க நம்மளோட சேனல்ல போய் வீடியோ செக்ஷன்ல கிளிக் பண்ணிட்டு பாத்தீங்கனாலே தெரியும். ஸோ அதெல்லாம் எப்படி டேக் பண்றது, என்ன மாதிரி நீங்க ஈஸியஸ்ட் வேலை வந்து பெற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு யார் யார் வந்து எலிஜிபிள், எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்றதமே சொல்றேன். ஓகே, நான் உங்களுக்கு கூகுள் டீட்டெயிலே சொல்லிடுறேன். அதே மாதிரிக்கு ஒரு இன்ட்ரடக்ஷனும் கொடுத்துறேன். நம்ம கூகுளில் செக் பண்ணும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து அப்டேட் வந்து பண்ணலை. ஏன்னா நமக்கு புது கவர்மெண்ட் வந்து வந்துட்டாங்க. அமௌண்ட் வைஸ் எதுவுமே வந்து பெருசாக அப்டேட் வந்து பண்ணலை. ஆனால் இப்போ அப்டேஷனோட நான் உங்களுக்கு சொல்லுறேன். இந்த வேலைவாய்ப்பு தகுதிக்கு யார் யார் அப்ளை பண்ணலான்னா 10th 12th டிகிரி முடிச்சிருக்கக்கூடியவங்க அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து இன்ஜினியரிங் முடிச்சிருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸாக இருக்கீங்க, டாக்டரு, அக்ரி இல்லை லா இது சம்மந்தமாக நீங்கள் வந்து படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ண முடியாது. அதே மாதிரிக்கே வயசு வந்து 18ல இருந்து 40 வயசு வரைக்கும் பொது பிரிவினரும் 45 வயசு வரைக்கும் எஸ்சி எஸ்டி வகுப்புல இருக்கக்கூடியவங்களும் விண்ணப்பிச்சுக்கலாம். ஆண்டு வருமானம் வந்து 72,000 இங்க வந்து போட்டிருக்காங்களா, இது வந்து புதுப்பிக்கிறதுக்கெல்லாம் முன்னாடி ஐ மீன் வந்து இது பழைய நோட்டிபிகேஷன். இப்போ ஆண்டு வருமானம் வந்து உங்களுக்கு 84,000 ரூபாய்க்குள்ள வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மெயினா உங்க வீட்டில் யாருமே அம்மாவோ அப்பாவோ அண்ணனோ தங்கச்சியோ உங்க வீட்டை சார்ந்து இருக்கக்கூடியவங்க யாருமே கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கக்கூடாது. மெயினா அது ஸ்டேட்டா இருந்தாலும் சென்ட்ரலா இருந்தாலும் இல்ல அட்லீஸ்ட் ரிட்டையர்ட் ஆகி நாங்க வந்து அமௌண்ட் வாங்குறோம், ரிட்டையர்ட் பென்ஷன் வந்து வாங்குறோம் அப்படின்னாலும் கூட நீங்க இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து இன்எலிஜிபிள் கேட்டகரியில் வரும். அப்போ யார் யார் எலிஜிபிள்னா, நான் 10th முடிச்சு டிஸ்கண்டினியூ பெருசாக அதுக்கு மேலே முடிக்கல, இல்லை 12th முடிச்சு டிஸ்கண்டினியூ, இல்லை நான் 10th 12th டிகிரி எல்லாமே முடிச்சிட்டேன், சிங்கிள் டிகிரி ஆர்ட்ஸ் வந்து முடிச்சிருக்கேன் அப்படின்ற யார் வேணாலும் அப்ளை வந்து பண்ணிக்கலாங்க. உங்க எல்லா பேருக்குமே இதுல வந்து கிடைக்கும். ஏன்னா நிறைய பேர் குழப்பிக்கிறாங்க, எனக்கு கிடைக்குமா இல்லை இதில் என்ன பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஏஜ்லாம் மேட்ரு கிடையாது. நீங்கள் அப்ளை பண்ணி எத்தனை நாள் ஆனாலும் பிரச்சனை கிடையாது. லேப்ஸ் ஆனாலும் கூட இந்த லேப்ஸை எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி தந்துட்டேன். அதுக்கும் அன்எம்ப்ளாய்மெண்ட்கான சர்டிஃபிகேட் நீங்கள் ரிஜிஸ்டர் வந்து பண்ணணும் அப்படின்ற எல்லாமே நான் வந்து சொல்லிட்டேன். ஸோ மெயின் ஃபர்ஸ்ட் யார் எலிஜிபிள், இதுக்கு யார் வந்து ட்ரை பண்ணலாம். டயத்தை இதெல்லாம் நான் சொன்னவங்களாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இன்ஜினியரிங் டாக்டர் இதெல்லாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இல்லை வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்களாம் வந்து இதுக்கு வந்து போட்டு டயத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ இப்போ ரீசெண்டாக காலேஜ் முடிச்சிருக்கக்கூடியவங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கக்கூடியவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மெயினாக. ஓகே, ஸோ அதை தாண்டி வந்து இப்போ எந்த மாவட்டங்களுக்கு இன்னைக்கு காலையில் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றதமே நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் முதல் மாவட்டமா வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு காலையில வந்து பாத்தீங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வேலைவாய்ப்பு பெற்ற இளைஞர்களுக்கான உதவித்தொகை பெற ஜூன் 30 வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு காலையிலேயே மொதல் நோட்டிஃபிகேஷன் அந்த மாவட்டத்துக்கு தான் அந்த மாவட்டத்தோட ஆட்சியர் வந்து விட்டுருந்தாங்க. இப்போ அதை தொடர்ந்து அடுத்த 12 மாவட்டங்கள் கிட்டத்தட்ட வந்து திண்டுக்கல், மதுரை, தேனி அப்படின்ட்டு எல்லா மாவட்டங்களுமே விட ஆரம்பிச்சிட்டாங்க. டோட்டலாக 12 மாவட்டங்கள் இப்போதைக்கு விட்டுருக்காங்க. ஸோ இன்கேஸ் 12 மாவட்டத்தை அடுத்து என் மாவட்டம் இல்லைனாலும் கவலைப்பட வேணாம். இன்னைக்கு சாயங்காலமோ நாளைக்கு காலையிலையோ எப்போ வேணாலுமே வரலாம்.
ஆனால் லாஸ்ட் டேட் வந்து ஜூன் 30 அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாற்றுத்திறனாக இருக்கீங்க, இல்லை கல்வி தகுதி பதிவு செய்து ஓராண்டு முடிச்சிருந்தாலே நீங்கள் வந்து போதும், அப்ளைலாம் வந்து பண்ணிக்கலாம். ஸோ மினிமம் உங்களுக்கான ஆண்டு வருமானம் 72,000 வந்து இருக்கணும் அப்படின்ற பழைய நோட்டிஃபிகேஷன் விதியில் தான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இன்கம் சர்டிஃபிகேட் இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கோங்க இ-சேவை மையத்தில் போயிட்டு, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ மொதல் மாவட்டம் வந்து விட்டு அடுத்த 12 மாவட்டம் வந்து விட்டுட்டாங்க. எல்லாருமே ரெடி ஆகிக்கோங்க. நீங்கள் நேரடியாக போய் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து வாங்கிக்கலாம். இல்லைனாலுமே நான் உங்களுக்கு ஆன்லைன்லேயே தந்துடுறேன். அதை கலர் ஜெராக்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அதை எடுத்து நீங்கள் அதிலேயே வந்து ஃபில் பண்ணிடலாம். இப்போ அதை வந்து எப்படி ஃபில் பண்ணணும், என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும்ல நான் அதையும் சொல்லிடுறேன். முக்கியமாக என்ன பேங்க் அக்கௌண்ட்லாம் அதுக்கு வந்து எடுக்கிறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு இதில் தெளிவாகவே வந்து சொல்கிறேன். நான் உங்களுக்கு வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் உங்களுக்கான லிங்கை வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை தொட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளோட அஃபிஷியல் சைட்டுக்குள்ளே வரும். இதிலே வந்து உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸுமே நான் வந்து கொடுத்துருக்கேன். கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்து வச்சுக்கோமே, உங்களுக்கான லிங்க் பாக்ஸ் வந்து தெரியுது பார்த்தீங்களா? இப்போது லேப்ஸ் அன்லேப்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுறது, அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோடு, நோட்டிஃபிகேஷன் எல்லாமே இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் வந்து எடுக்கணும் அப்படின்னா ரெண்டாவதாக இருக்கக்கூடிய இந்த லிங்க் தெரியுது பார்த்தீங்களா, கிளிக்கர்ன்ட்டு. எஸ், இதை வந்து நீங்கள் தொட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜுக்குள்ளே வரும். கிளிக்கர் அப்படின்றத டச் பண்றேன். நம்ம கிளிக்கர் கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அகைன் கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்ஸ் வந்து வரும். ஸோ இதை வந்து நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா யுவர் லிங்க் இஸ் வில் பி ரெடி ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்னு சொல்லிட்டு 16, 15 அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட்ஸ் வந்து பின்னோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த செகண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிற இதே இடங்கள்லே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகைன் உங்களுக்கு ஒரு லிங்க் பாக்ஸ் வந்து அதே மாதிரிக்கே பேட்டர்னில் உங்களுக்கு வந்து கிளிக்கர் அப்படின்னு சொல்லி ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ நான் அதையுமே வந்து டச் பண்ணுறேன். இப்போ எனக்கு செகண்ட்ஸ் வந்து முடிய போகுது. இப்போ நான் லைட்டாக மேலே ஸ்க்ரோல் பண்ணுறேன். எனக்கு வருது பார்த்தீங்களா கிளிக்கர் அப்படின்ட்டு. நான் இப்போ இதை தொட்டேன் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து குரோம் எக்ஸ்டென்ஷனில் இப்போ நீங்கள் பிடிஎஃப் நீங்கள் வந்து மொபைலில் பார்க்கணும் உங்கள் மொபைலுக்கே வந்துடும். இது ஆக்சுவலாக வந்து பழைய அப்ளிகேஷன் ஃபார்ம் தான், ஓகேங்களா? அதனால் நீங்கள் பயப்பட வேணாம், என்னடா அமௌண்ட் இவ்வளோ போட்டிருக்கீங்க அப்படின்ட்டு. பட் ஜென்ரலாக இந்த அப்ளிகேஷனில் தான் இதில் வந்து நமக்கு வந்து கொடுக்க போகிறோம், ஓகே? அதனால் நீங்கள் எதுக்கும் பயந்துக்கலாம் வேண்டாம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு தெளிவாக போட்டிருப்பாங்க வேலைவாய்ப்பு பெற்ற இளைஞருக்கான உதவித்தொகைக்கான பெறக்கூடிய திட்டம் தான். ஸோ கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து வச்சுக்கோமே, கொஞ்சம் தான் வந்து நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அப்ளிகேஷன் தான் ஒரு 3வது பக்கத்துல இருந்து உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து சேஞ்ச் ஆயிரும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த விண்ணப்ப எண், அதுக்கப்புறம் வேலைவாய்ப்பு பெற்ற உதவித்தொகை இதெல்லாம் வந்து நம்ம ஃபில் பண்ணக்கூடாது. இதெல்லாம் வந்து ஆஃபீஸ் பர்பஸ் தான், அவங்க பார்த்துக்குவாங்க. இங்கே வந்து உங்கள் ஃபோட்டோ ஒட்டி ஃபோட்டோக்கு மேலே கையெழுத்து போடணும். அதுக்கப்புறம் விண்ணப்பதாரின் பெயர், இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் தமிழ் இருக்கிறதால தமிழ்லேயே ஃபில் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்கள் அப்பாவோட பேர், உங்களோட ஏஜ் வந்து என்ன, டேட் ஆஃப் பர்த் வந்து என்ன, விண்ணப்பதாரின் முகவரி, உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ் வந்து என்ன, அதெல்லாம் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வேலைவாய்ப்பு பெறப்பட்ட அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் நீங்கள் இப்போ எஸ்எல்சி வந்து பாஸ் ஆகிட்டீங்கன்னா டிக்கு, அதுக்கப்புறம் வந்து 12th பாஸ் ஆகிட்டீங்கன்னா டிக்கு, அதுக்கப்புறம் +2, அதுக்கப்புறம் வந்து டிகிரி இதெல்லாம் பாஸ் ஆகிட்டீங்க அந்த இடத்துல வந்து டிக்கு ப்ளஸ் அது போக எந்த தேதியில் நீங்கள் பதிவு செஞ்சுருக்கீங்க அதிலே நீங்கள் அந்த அந்த வேலைவாய்ப்பு சான்றிதழில் பார்த்தாலே தெரியும் எந்தெந்த தேதின்னு போட்டிருப்பாங்க. அதை பார்த்து நீங்கள் அப்படியே ஃபேஸ் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு மெயினான விஷயம் வங்கி கணக்கு. இது நிறையா பேருக்கு ஒரு டவுட்டு, என்கிட்ட இந்த அக்கௌண்ட் இருக்குது இந்த அக்கௌண்ட். மெயினாங்க 3 அக்கௌண்ட் தான். ஒன்று ஸ்டேட் பேங்க், இல்லை இந்தியன் பேங்க், இல்லைனா கனரா பேங்க். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் பேங்க் நிறைய இடத்துல எடுப்பாங்க, இந்தியன் பேங்க்கும் எடுப்பாங்க, கனரா பேங்க் கொஞ்சம் இடத்துல எடுக்கிறாங்க. ஆனால் அந்த 3 அக்கௌண்ட்டுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு அக்கௌண்ட் தான் அவங்க நிறைய இடத்துல கேட்குறாங்க. இன்கேஸ் நான் வந்து ப்ரைவேட் பேங்க்கில் ஐசிஐசி, ஹெச்டிஎஃப்சிலாம் வச்சுருக்கேன் அப்படின்னா அதெல்லாம் அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. கண்டிப்பாக நேஷனலைஸ் பண்ணப்பட்ட கவர்மெண்ட் பேங்க் மட்டும்தான் இதுக்கு வந்து அப்ரூவல் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எஸ்பிஐ வச்சுருக்கீங்க அப்படின்னாலே அதுவே போதும் தான். ஆனால் சில இடங்கள் சில மாவட்டங்கள் மட்டும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சில பேங்க்ஸ், ஆனால் மினிமம் இந்த 3 பேங்க் தான் அதிகபட்சம். இந்த 3 பேங்க்ல ஏதோ ஒரு அக்கௌண்ட் இருக்கு அப்படின்னா அந்த அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பரு, அதோட ஐஎஃப்சி கோடு ப்ளஸ் உங்களோட அந்த பிரான்ச் வந்து எந்த பிரான்ச், இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து இந்த இடத்துல ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். மறந்துடாதீங்க, வேற ஏதாச்சும் பேங்க் அக்கௌண்ட்லாம் கொடுக்காதீங்க, கண்டிப்பாக அப்ளிகேபிளே ஆகாது. முடிஞ்ச அளவுக்கு கனரா, ஸ்டேட், இந்தியன் இதே கொடுங்க, இதுதான் அப்ளிகேபிள் ஆகும். ஓகே, இன்கேஸ் என்கிட்ட அக்கௌண்ட் இல்லைனா முடிஞ்ச அளவுக்கு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுங்க. இன்னும் 1 மந்த் வந்து டைம் வந்து இருக்கு. ஓகே, அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணதுன்னா நீங்கள் வந்து என்ன பிரிவில் வந்து இருக்கீங்க, அதுக்கப்புறம் என்ன மதம், அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து மெயினாக டிக் பண்ணணுங்க. இப்போ நீங்கள் வந்து 12th பாஸ் பண்ணிலாம் கேட்குறாங்க, ஆமாம் டிக்கு. இல்லை பாஸ் பெறலை அப்படின்னா வந்து டிஸ்கண்டினியூவில் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னா நீங்கள் வந்து கிராஸ் மார்க் இன்ட்டு வந்து போட்டிருக்கணும். அந்த மாதிரி என்னென்னலாம் முடிச்சிங்களோ அதெல்லாம் வந்து கொடுத்துக்கோங்க. வேலைவாய்ப்பில் வந்து எந்த மாவட்டம் அலுவலகம், இன்கேஸ் நீங்கள் வந்து தேனியா, மதுரையா அப்படின்றத இங்கே வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் பதிவு எண், உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கும்ல, அந்த எம்ப்ளாய்மெண்ட்டோட கார்டில் கொடுத்துருப்பாங்களே அதை வந்து கொடுங்க. பதிவு செய்த தேதி மொதல் நீங்கள் எப்போனா உங்கள் ஸ்கூலில் நீங்கள் 10th முடிக்கும் போதே உங்கள் ஸ்கூல்லே ஃபஸ்ட்டு டைம்
கிளைம் வந்து அவங்களே பண்ணி தந்துருவாங்க. அதுதான் அந்த தேதி வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல அந்த எம்ப்ளாய்மென்ட் கார்டுலயே வந்திருக்கும். அத வந்து குடுத்துக்கோங்க. ஓகே. அதுக்கப்புறம் வந்து வேற ஏதாச்சும் நீங்க தொழில் செய்றீங்களா? மாற்றுத்திறனாளிகளா? அதெல்லாம் வந்து கேட்குறாங்க. இதெல்லாம் இருந்தா மட்டும் குடுங்க. இல்லன்னா தேவை வந்து கிடையவே கிடையாது. ஓகே. அதுக்கப்புறம் வீட்ல வந்து எத்தன பேர் வந்திருக்காங்க? என்னென்ன வேலை பார்க்குறாங்க? ஆதார் கார்டு நம்பரு, உங்களோட ஜிமெயில் ஐடி பிளஸ் வந்து தொலைபேசி கையெண் இதெல்லாம் வந்து குடுத்துக்கோங்க. பிளஸ் இது வந்து எப்ப புதுப்பிக்க போறீங்க? பதிவேட்டு வரிசை எண் இதெல்லாம் இருக்குல்ல. இதெல்லாம் வந்து அலுவலக ஆஃபீஸஸ்க்கு மட்டும் தான். இத நீங்க தொடவே வேண்டாம். அந்த 15வது காலம்லாம். நீங்க அதுக்கப்புறம் மேக்ஸிமம் தொடுற மாரி இருக்காது. எல்லாமே வந்து நீங்க ஃபில் வந்து பண்ணிடுவீங்க. ஓகே. கீழ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோமே, இதெல்லாம் எதுவுமே தொட்டுக்க வேணாம். அதெல்லாம் எல்லாத்தையுமே வந்து விட்டுருங்க. நான் ஒரு 2, 3 இடங்கள்ல மட்டும் பெயர் முகவரியில வந்து உங்க பேர், அப்பா பேர்லாம் போட்டு இந்த உறுதிமொழி இருக்கு பார்த்தீங்களா? எஸ் இந்த இடத்துல நீங்க வந்து ஃபில் பண்ற மாரி இருக்கும். இத மட்டும் ஃபில் பண்ணிடுங்க. அவ்வளோதான். வேற எதுவுமே கிடையவே கிடையாது. இது கூட என்னென்ன ஜெராக்ஸ் வந்து சப்மிட் பண்ற மாரி இருக்கும்னா, கண்டிப்பா 10த், 12த், டிகிரி இந்த 3மே கம்ப்ளீட் பண்ற மாரி இருக்கும். இன்கேஸ் நான் வந்து டிகிரிலாம் முடிக்கல, டிப்ளமோ தான நீங்க அதிகபட்சம் என்ன முடிச்சிருக்கீங்களோ அந்த கல்வி சான்றிதழ் வச்சுக்கலாம். கம்யூனிட்டி கண்டிப்பா கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வேலைவாய்ப்புல நீங்க அப்ளை பண்ணக்கூடிய சர்டிஃபிகேட் நம்ம அந்த எம்ப்ளாய்மென்ட் கார்டு இருக்கும்ல, அது கேட்பாங்க. இன்கம் சர்டிஃபிகேட் உங்களுக்கு உங்களோட ஆண்டு வருமானம் உங்க குடும்பத்துக்கு எவ்வளோ வந்து வருது அப்படின்றத கேட்பாங்க. அதையுமே நீங்க வந்து குடுத்துருங்க. அதுக்கப்புறம் பேங்கோட ஃப்ரண்ட் பாஸ்புக்கோட ஃப்ரண்ட் பேஜ் இருக்குல்ல, அத ஒரு ஜெராக்ஸ் காப்பி கேட்பாங்க. அதையுமே நீங்க ஜெராக்ஸ் எடுத்து குடுத்துருங்க. இந்த மாரி ஒரு 5ல இருந்து ஒரு 6 ஜெராக்ஸ் காப்பீஸ் வந்து நீங்க எடுத்து குடுக்குற மாரி இருக்கும். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் குடுக்குற மாரி இருக்கும். இதெல்லாம் குடுத்து தான் நீங்க அப்ளை பண்ற மாரி இருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் நீங்க வீட்ல இருந்தே கைப்பட எழுதிக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. எழுதிட்டு நீங்க நேரடியா போயிட்டு உங்களோட டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அலுவலகத்துல போய் இந்த அமௌண்ட்டுக்கு நீங்க கிளைம் வந்து பண்ணிக்க போறீங்க. கண்டிப்பா கூட்டமா தான் இருக்கும். எல்லா பேரும் போக தான் செய்வாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஜூன் 30 டைம்ன்றனால எல்லாருமே வேகமா அப்ளை பண்ணி குடுக்க வந்து பாருங்க. இப்போதைக்கு 12 மாவட்டம் விட்டுருக்காங்க. அடுத்தடுத்தும் எல்லா மாவட்டத்துக்கும் நோட்டிஃபிகேஷன் வந்துரும். எல்லாருமே அப்ளை பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. இன்கேஸ் எனக்கு லேப்ஸ் ஆயிருச்சு, எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேப் ஆயிருச்சு அப்படின்னா, அதுக்குமே நம்ம வீடியோ போட்டுருக்கிறோம் நம்ம சேனல்ல. அதையுமே நீங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு புரியும். ஸோ இதுதான் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு ஹாட் நியூஸ். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லா பேருமே அப்ளை பண்ணுங்க. வேற ஏதாச்சும் டவுட் இருக்கு, இல்ல இதிலேயே இன்னும் ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னாலுமே கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணுங்க. இல்லைனாலுமே உங்களுக்கு அப்ளை பண்றது உங்களுக்கு பண்ண தெரியல அப்படின்னாலும், உங்க வீட்டுக்கு பக்கத்துல கூடிய இ-சேவை மையத்துக்கு டைரக்ட்டா போங்க. இந்த விஷயங்கள சொல்லுங்க. எனக்கு லேப்ஸ் ஆயிருச்சு, எனக்கு இந்த மாரி ஆயிருச்சுன்னா, அவங்களும் பண்ணி தந்துருவாங்க. ஓகேங்களா? அதனால நீங்க பெருசா போட்டு அலைஞ்சுக்க வேணாம். இது யார் யார் இன்எலிஜிபிள் அப்படின்றத நான் சொல்லிட்டேன். இருந்தாலும் திரும்பி சொல்லிடுறேன். நீங்க வந்து டாக்டர் முடிக்கிறீங்க, இல்ல வந்து அக்ரி, லா பிளஸ் வந்து இன்ஜினியரிங் இந்த 4 கேட்டகரிக்குள்ள இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா, இந்த டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா, நீங்க வந்து இன்எலிஜிபிள். அதே மாரிக்கே வீட்ல அப்பா, அம்மா இல்ல அண்ணன், தம்பி யாராச்சும் கவர்மெண்ட் ஒர்க் பண்றாங்க, அது ஸ்டேட்டோ, சென்ட்ரலோ எதா இருந்தாலும் நீங்களும் இன்எலிஜிபிள். ஓகே. அதே மாரிக்கே உங்க ஆண்டு வருமானம் ரூ. 72,000 மேல இருக்கு அப்படின்னாலும் நீங்களும் வந்து இன்எலிஜிபிள். ஸோ இந்த மாரி கேட்டகரிக்குள்ள இன்எலிஜிபிள் பண்றது நெறைய கேட்டகரிஸ் இருக்கு. இதுக்குள்ளலாம் நீங்க வந்து வந்துட்டீங்க அப்படின்னா, தயவு செய்து இதுக்குள்ள போயிட்டு டைம் வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஆர்ட்ஸ், 12த், 10த், டிப்ளமோ இந்த கேட்டகரிக்குள்ள இருக்கிறவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏஜ் வந்து 30, 35க்கு மேல ஆயிருச்சு அப்படின்னா, நீங்க பெறணும் அப்படின்னா அன்எம்ப்ளாய்மென்ட் சர்டிஃபிகேட் ரொம்ப முக்கியம். அந்த அன்எம்ப்ளாய்மென்ட் சர்டிஃபிகேட்டையும் இ-சேவை மையத்து மூலியமாவே நீங்க போய் எடுத்துக்கலாம். அதுக்குமே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பார்த்துட்டு ஃப்ரெஷ்ஷா வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் இதுக்கான அஃபிஷியல் டீடைல். நான் எல்லாத்தையுமே தெளிவா சொல்லிட்டேன். வேற ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். இதே மாரிக்கே அடுத்தடுத்த நியூஸ் வந்தாலும் அப்டேட் பண்றேன். கண்டிப்பா நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கனெக்ட்ல இருங்க. டாடா.